Hey guys, welcome back to channel. Hope you all doing good guys. இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே மருத்துவ குணம் நிறைந்த இந்த பிரண்டையை வச்சு ஒரு சூப்பரான பிரண்டை துவையல் எப்படி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிரண்டை துவையல் பண்ணுறதுக்கு முதல்ல பிரண்டையில் இருக்கிற நாரெல்லாம் நீக்கிறதுக்காக கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் இந்த பிரண்டையை கையில் பிடிச்சி நார் எடுக்கும்போது கையில் அரிக்காமல் இருக்கும். இதுதான் பிரண்டையை இந்த மாதிரி உடைச்சி அதோட 4 பக்கமும் இருக்கிற நாரை ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், பிரண்டையோட நாரெல்லாம் நீக்கிட்டு அதோட சென்டர் பகுதியை மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இந்த பிரண்டை துவையல் பண்ணுறதுக்கு முக்கியமாக பிரண்டை கொஞ்சம் இளம் பிரண்டையாக எடுத்துக்கோங்க. ரொம்ப முத்தலான பிரண்டையாக எடுக்கும்போது நம்ம மிக்சியில் அரைச்சி கிரைண்ட் பண்ணி வரும்போது நாராக இருக்கும். அதனால தான் முடிஞ்ச அளவு கொஞ்சம் இளம் பிரண்டையாக எடுத்து க்ளீன் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா பிரண்டையோட நாரையும் நீக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுதான் க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த பிரண்டையை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க இந்த பிரண்டையை தண்ணி ஊற்றி 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணி தண்ணி வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க. அங்கே நம்ம பிரண்டையை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக இது வதக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவு மிளகு, இது கூடவே உங்கள் காரத்துக்கு ஏற்ப காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 10-15 பல்லு பூண்டு, ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. துவையல் ரொம்ப டேஸ்டியாகவே இருக்குங்க. இப்போது நம்ம சேர்த்த இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வறுப்பட்டு வந்த உடனே நம்ம வாஷ் பண்ணி வடிகட்டி வச்சுருக்க பிரண்டையை இதில் சேர்த்துக்கோங்க. பிரண்டையை சேர்த்துட்டு பிறகு இது கூட கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து இந்த பிரண்டையை நல்ல கலர் மாறி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நம்ம சேர்த்த இந்த பிரண்டை நல்லா வதங்கி அதோட கலர் மாறி வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா கலர் மாறி வந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லி இலைகளையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை இதில் சேர்த்து கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள், நம்ம சேர்த்த தக்காளி அண்ட் கொத்தமல்லி எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுக்கோங்க. சூடு எல்லாம் போன பிறகு நல்லா ஆறி வந்த உடனே இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிரண்டை துவையலுக்கு இப்போ நம்ம தாளிப்பு சேர்க்க போகிறோம். அதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்த உடனே இந்த தாளிப்பை நம்ம அரைச்சி வச்சுருக்க பிரண்டை துவையல் கூட சேர்த்து சர்வ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பரான பிரண்டை துவையல் ரெடி பண்ணியாச்சு. இந்த பிரண்டையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. கண்டிப்பாக அடுத்த முறை பிரண்டையை பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி துவையல் பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியும் கூட. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.